அத்தனை பேர், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் காண்கிறார்கள் அல்லவா? அவருடைய விடுதலையில எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, ரட்சிப்பை எனக்கு சமாதானம் இருக்கிறது. தேனி மாவட்டத்தில் மகாலட்சுமி என்ற ஒரு சகோதரி பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ண புருஷனோட போகல. நீ என்ன ரட்சிக்கப்படுகிறீ அன்னைக்கு வா. குடும்ப வாழ்க்கைக்கே அவ 140 பேர் போட்டா. அவன் போய் பக்கத்து வீட்டில் ஒரு பத்தி வச்சுக்கிட்டான். கவலைப்படலை. நீ என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறீ அன்னைக்கு வா. அவ போய் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவள் பிள்ளையும் வச்சுக்கிட்டான். பிள்ளை கருப்பம் வச்சு ஊர்கார சேர்ந்த கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆனாலும் இந்த மகாலட்சுமி கவலைப்படலை. என்ன என் ஊழியம் அங்கு கடந்து சென்றிருக்கிறேன்னு சொன்னால் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாத புருஷனிடத்துல கூட என் பாடியை தரமாட்டேன். நீ சத்தா சத்து போ. இதான் விசுவாசம். இதான் ஜீவ ஒளி விதைக்கிற விதை, அறுக்கிறதுக்காக விதைக்கிறது, பதறல்ல. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தின்படி நட்டைங்க. என்ன சம்பாதிச்சு கூட்டுனீங்க என்ன ஆள் வரைக்கும்? அவருக்கு பாத்தில் அமர்ந்து பாருங்க. 40 வருடம் நான் ஆர்சியாக இருந்தேன். 40 வருடம் 23 வருடம் பந்தி கோஸ்காரனாக இருந்தேன். கட்டப்பட்ட எந்த கட்டடத்துக்கும் கட்டட நிதி வாங்கவே இல்லை. கையை தட்டலாம் கம்பீரமாய். இப்போது கட்டி வருகிற கட்டடத்திலையும் காணிக்கைகள் வாங்கவில்லை. உண்டியலோட தூக்குனதில் போன சண்டையும் இந்த 2 நாள் தான் எடுத்திருக்கிறோம். இனி இது தொடரும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை தான். இனி வரப்போகிற அழகிய மண்டபத்தில் ஒரு நற்செய்தி கூட்டத்தை எந்த ஊழியக்காரர்கள் தடுத்தார்களோ, ஆகவே ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 5000 பேர் உட்காரக்கூடிய இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே டிசம்பர் 27 சொந்த தேசத்தில் சொந்த திருமண மண்டபத்தில் நற்செய்தி கூட்டம். டிக்கெட் போடுவீங்க, போடுங்க. 5 நாள் சுவிசேஷம். ஒரு சாமா கையை தட்டுங்க. தங்குற இடம் இலவசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியான தேவன் அன்றைக்கு வரட்டும். அந்த கிறிஸ்துகள் எல்லாம், இந்த அந்த கிறிஸ்துகள் எல்லாம் வரட்டும். அன்னைக்கு மண்டபத்தில் 7 பேர் ஆவியானவர் சொன்னார். 7 பேர். அதே மாதிரி இனி அப்படி இல்லை. 7 அல்ல, 7 கோடி மக்கள் வர. நான் நிற்கிற இடத்துல உங்களை சாட்சியாக சொல்கிறேன். 2002 ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கிற இடத்துல நிற்கக்கூட இடமில்லாதபடிக்கு ஜனங்களை தருவேன் என்று சொன்னார். ஆகவே 23-4 வருடங்கள் ஒரே திருச்சபை, ஒரே கட்டணம், ஒரே இடம். இங்கே தான் இருக்கிறேன். வீட்டு ஊழியம் கூட கிடையாது. அதான் என் ஊழியம். ஆனால் உலகத்தை அசைக்கிற ஊழியம். துபாயில கர்த்தருடைய கொடி நீ பறக்கும். ஒரு சம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா வல்லமையை. அல்லேலூயா. மறுபடியும் தீத்து 3:10 திரும்ப ஒரு முறை வாசிப்போம். கேளுங்க வசனத்தின்படி. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. ஆகவே எச்சரிக்கையாடுங்க. யோபு 33:14 என்ன சொல்கிறது? யோபு 33:14. கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்ல. அவர் ஒரு முறை தான் சொல்லுவார். ஆனால் கேட்டு திருந்திருங்க. அதான் வழி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஜீவ ஒளி இங்கே வந்து பார்க்குறீங்க, இனி துபாயில் வந்து பார்க்க வேண்டியது வரும், இல்லைன்னா பெங்களூரு. அவை உங்களுக்கு நிறைய விசேஷம் சொல்லியிருக்கிறேன். திருந்துங்க. நீங்கள் திருந்தினா கர்த்தர் உங்களை திருத்துவார். நீங்கள் திருத்தப்பட்டால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்ல உயர் அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. சாதாரண அடைக்கலம் அல்ல. கர்த்தராகிய தேவன் உங்களை பிள்ளையாய் கொண்டால் உங்க பிள்ளைகளை எங்க வைக்க முடியுமா அங்கதான் வைப்பாரு. தாழ்விடங்கள் அல்ல. யோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்தான், திரும்ப பெற்றுக்கொண்டானா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? யாக்கோபு இருந்தது எல்லாவற்றையும் இழந்தான், திரும்ப கொடுத்தாரா இல்லையா? ஆபிரகாம் எல்லாவற்றையும் இழந்தான், திரும்ப பெற்றுக்கொண்டானா இல்லையா?
அவை திரும்ப கொடுப்பதற்காக கர்த்தர் பிடுங்கி இருப்பாரு, கர்த்தர் கொடுக்க போறார். உற்சமா கையை தட்டலாமா? பாலைவனமாய் இருந்த எங்கள் சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்கள் சோலைவனமாய் மாற்றி நீரையா, அருந்த கொடியை போலிருந்தோமே, அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஆமென் சொல்லுங்க. அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதத்தை கேட்கிறவர்கள் அதன்படி நடக்க வேண்டும், திருந்தி நடக்க வேண்டும், தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய முகத்தை மட்டும் பாருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த தீமைகள் வந்தாலும் கர்த்தர் அறுத்து போடுவார், வேற அறுத்து போடுவார். தாவீது சொல்லுவான், என் தலைமையில கூட எண்ணலாம், ஆனா எண்ண முடியாத அளவு சத்துருக்கள் எங்கே போனாங்க. 40 வருஷம் யுத்தமே இல்லாம சமஸ்தானத்தை ஆண்டான் அல்லவா. ஆடு மேய்ச்சவன் அரசாண்டான். நம்ம இன்னைக்கு கர்த்தரை கூப்பிட்டு ஒண்ணுமில்லாமல் இருக்கிறோம். உயர்த்த மாட்டாரா? சும்மாவா சொல்லுகிறாரு? ஏசாயா 45:4 வெண்கல கதவை உடைத்து இரும்பை தாழ்பாலை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷமும் வெளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு தருவேன், நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏசாயா 43:19 இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், கர்த்தர் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யவான், கர்த்தர் ஒரு தேவன். அவரை இருதயத்தில் வைத்துக் கொண்டா எல்லாம் உங்களுக்கு கூடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு கூடும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தின்படியாக உங்கள்ட்ட கேட்டேன். 10 நிமிடத்திற்கு முன்னாடி சொன்னேன், 10 ஏதாவது கேள்விகளை நீங்க கேளுங்க. இனி உங்க சாய்ஸ். அதுக்கப்புறம் முடிவர நீங்க வாசித்த வேத புஸ்தகமா இருந்தாலும் சரி, வாசிக்கப்படாத வேத புஸ்தகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது வேத புஸ்தகத்தில் இருந்து கேள்விகள் கேட்க வேண்டுமானால் கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா கேளுங்க, பயப்படாதீங்க. இந்திரா கேள்வி கேட்கலாம். யாராவது கேளுங்க. கேட்கலன்னா அடுத்த கட்டத்தை நான் போயிடுவேன். அல்லேலூயா. 4 வரி பாட்டை பாடுதேன், அதுக்குள்ள கேட்டுருங்க. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஒரு அருமையான என் மனைவியை குறித்து ஒரு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஒரு மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு சாட்சி. நாங்கள் இந்த ஊரில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கி இருக்கிறோம். இங்கே இப்போது இப்படி ரைட்டு பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அன்றைக்கி ஒரு மாட்டுத் தொழுவோம். அதுதான் எங்களுடைய குடியிருப்பு. சொந்த வீடு உண்டு, எனக்கு சொந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு உண்டு. ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் போகலை, வேண்டாம் என்று தள்ளப்பட்டேன். ஆகிய உன் ப்ராப்பர்ட்டி வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் போதும் என்று சொல்லி மாட்டுத் தொழுவத்தில் 500 ரூபாய்க்கு உட்கார்ந்துருக்கிறோம். அந்த 500 ரூபாய்க்கும் வாடகை உட்கார்ந்துருக்கும் போது வாடகை பணம் கொடுக்க முடியாத காரணத்தினால் வீட்டை பூட்டி சாவி அடித்து விட்டான் ஒரு பெந்திகோஸ்காரன். ஒரு சம கையை தட்டுங்க. பெந்திகோஸ்காரன்
இதே நடுவீதியில் பிள்ளைகளை வைத்துக்கிட்டு துணி மாத்துக்காவது இடம் கொடுன்னு சொன்னவர் அவன் இறங்கவில்லை. ஆகவே நான் ஒரு காலத்தில் ஒரு பொய் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பொய் பேசுவதில்லை. அன்றைக்கு ஒரு பொய் சொன்னேன். ஒரு ஃபோன் போட்டேன். ஆனால் அது பொய் இல்லை, அது உண்மைதான். நான் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டப் போகிறேன், அவை 100 மூடை சிமெண்ட் வேணும் என்று கேட்டேன். என்னை நன்றாக தெரிந்தவர், என்னை பத்திரிகை ஆசிரியர் ரூபத்தில் பார்த்தவர். அப்படியா, உங்களுக்குன்னா எவ்வளோ வேண்டும்னாலும் தருகிறேன் என்றார். அப்படினால 200 மூடையே கொண்டு வாருங்க. வைப்பதற்கு இடமில்லை. ஆனால் இங்கே பக்கத்திலே இருக்கிற இந்த பிராண்டி ஷாப்பு வாடகை கொடுத்துருக்கிற ஓனர்கிட்ட இந்த சிமெண்ட் லோடு வந்ததும், நீ 5 பாக்கெட் சிமெண்ட்டை காசை எடுத்துகிட்டு காசை கொடுனாச்சு. அவனுக்கு முதல் விற்பனை ஆரம்பித்து விட்டேன். அந்த காசை கொடுத்து பூட்டை திறந்து உள்ளே போன மறுநாள் ஒரு பலத்த சோதனை. என் கையில் ஒரு வாட்ச் இருக்கும். என்னுடைய ஒய்ஃபினுடைய தம்பி கொடுத்த வாட்ச், இனாமாக கொடுத்த வாட்சை குறித்து சாபம், வீட்டிலே சாபம் இருக்கிறன்னு சொன்னார். தாவீதின் வீட்டிலே சாபம் இருக்கிறது, உன் வீட்டிலே சாபம் இருக்குன்னு சொன்னார். அவை சபிக்கப்பட்ட வேண்டிய வாட்ச் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வாட்சை பற்றி பிரசங்கம் பண்ணினேன். உடனே என் மனைவி சொல்லுவான், என் தம்பி வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு ஒரு 800 ரூபா வாட்சை தந்தால் அது சாபம் பண்ணி சொல்கிறீங்களான்னு. சொன்னது ரேடியோ வாட்ச், ஆனால் வந்தது 800 ரூபா வாட்ச். நான் சொன்னது 800 ரூபா வாட்சா, இது சாபமான வாட்சுன்னு சொன்னார். மறுபடியும் என் தம்பி தந்ததை சாபம்னு சொல்லாதீங்க. சாபம்னு சொல்லுது கர்த்தர். சாபத்தை சாபம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? சாபம்னா சொன்னேன். கர்த்தர் சொன்னார், தூக்கி உடையினார். நான் கழட்டி உடைச்சேன். அவ்வளோ கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. பதில் பேசலை. அது அந்த கிறிஸ்து சைலண்ட் ஆகிட்டா. ஆத்திரப்படலை, கோவப்படலை, திட்டலை, ஒன்றும் பண்ணலை. அதுவரையும் கத்தனை அடக்கம் ஆகிட்டா, சைலண்ட் ஆகிட்டா. திருந்திட்டான்னு நான் நினச்சேன். ஒரு 1 hour தாண்டதும் எனக்கு ஒரு 20 ரூபாய் வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், விஷம் வாங்குவதற்கு 20 ரூபாய் கேட்கிறாள். ஏனென்றால் என்னுடைய 2வது மகனை கர்ப்பந்திலே தங்கும்போது பிரசவிப்பது முதல் பிரசவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவர் 2வது பிரசவத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் சுகர் மாத்திரை எனக்கு இருந்தது. எல்லாத்தையும் வாயில் வாரி போட்டவா கேட்டு பாருங்க. ஏன்னா உங்கள் தற்கொலை தடுப்பதற்கு இன்றைக்கு இவளை சிலுவையில் ஏற்றுகிறேன். பாரத்தை சுமக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு குழந்தையை பிரசவிப்பதற்கு பயந்து தற்கொலை மாத்திரைகள். ஏன்னா நான் நல்லா டோஸ் கொடுப்பேன், நல்லா சிகரெட் அடிப்பேன். அவள் வெந்திக்கோசு, நான் வேறு மாதிரி. ஆகவே எங்களுக்குள்ளே எப்பவும் சண்டை சச்சரவு இருக்கும். சட்டி மானியை முட்டிக்கிட்டு தானே கிடக்கும் இல்லையே பிரதர்? இயேசுவா தானே சொன்னாங்க, ஏன் சட்டி பானி விட்டு போட்டுற உடைக்கிறேன்னு மார்த்தாள்கிட்ட கெட்டது மாதிரி. அல்லேலூயா. அங்கே தற்கொலை முயற்சியில் எனக்கு தெரியாமல் செஞ்சுவள். இந்த பின்னாடி ஒரு வீடு இருக்குது. இந்த யாராவது புகையில தின்னுவாங்களா? இந்த இது உள்ள இது ஹார்ன்ஸ் வைப்பார். இந்த உதட்டுக்கு உள்ள ஒரு வைப்பாங்க இல்லையா, ஒரு ஐட்டம். நான் அந்த காலத்தில் வைப்பேன். புகையில தான். சாராயத்தை குடிச்சிட்டு அதை கொஞ்சம் வாயில் வச்சா கிக்கு 2 பாட்டில் அடித்த மாதிரி ஏறும். அதை 20 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்கி அந்த பிள்ளைட்டுன்னு வாங்கி அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கா. ஆனாலும் குழந்தை சாவில்லை. வரப்போகிற IAS. ஏனென்றால் உலகத்தை குறித்துள்ள கவலை, உலகத்தை குறித்துள்ள பயம். இந்த காலகட்டத்தில் தான் அமைதியாக இருந்தவள் 20 ரூபாய் கேட்கிறாள். நான் சொன்னேன் 20 ரூபா தரமாட்டேன். 20 ரூபா கொடுத்தா விஷம் வாங்கிடுவான்னு தெரியும். ஆவியானவர் சொன்னார் கொடுக்காத. அவள் இறங்கி நடந்தாள். என் மனைவி அந்த இடத்தை விட்டு இறங்கி நடந்தாள். கடையில் ஜங்ஷன், இந்த சிட்டாடங்கிற ஒரு பாலம் இருக்குது, அதில் ஏறி குதிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறாள். இதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். அதற்கு பிறகு அழுகையோட குளித்தரை பாலத்தில் ஏறி குதிக்க முயற்சி பண்ணிக்கிறாள். நிறைய வாகனங்கள் வந்ததுனாலையும் எட்டி பார்த்தோம், பாறைகள் நிறைய இருந்தனால தலை உடைஞ்சிடும் சொல்லிட்டு தற்கொலை பண்ண போனால் தலைவடையாமல் வேற எங்கே உடைய போகுது. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு தீர்மானித்து விட்டாள். குளித்தரை மார்த்தாண்டம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இதெல்லாம் பின்னாடி தான் தெரியும், அவள் சொல்லி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும். இங்கே
என் மனைவி நடந்து கால்நடையாய் கதறி கதறி குலுங்கி குலுங்கி அழுது போகிறதை இந்த வாகன ஓட்டிகள் பார்த்து என்னிடத்தில் வருவார், நீ கூட வா, கூட்டிகிட்டு வருவோம். நான் சொன்னேன், கூடவே போகிறது பேய் கூட போகலாம், அந்தி கிறிஸ்து போகலாம், ஆனால் என் தேவன் அவள் கூடவே இருக்கிறார், நான் வர மாட்டேன். இதாயா விசுவாசம்? கட்டுன பொண்டாடி தற்கொலைக்கு போறேன்னு தெரிஞ்சும் அசையாம அதே மாட்டு தொழுவத்தில் நான் பாடின பாடல் தான் இது. அல்லேலூயா. பெர்க்மான்ஸ் பாட்டு, நான் என்னுடைய ஆறுதலுக்காக பாடின பாட்டு. அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தனா வரான், நீ காசு செலவு பண்ணா. ஏன்னா இவளுக்கு பயங்கர சர்டிஃபிகேட் இந்த ஊரில், நல்ல பேர் அவளுக்கு, இன்றைக்கி நல்ல பேர். நான் இவளை கை நீட்டி அடித்தா அவனுக்கு 100 பேர் வந்து கேட்பணும், ஏன்னு கேட்பணும். வா, எப்படியாவது வா, கூட்டிகிட்டு வா. நான் போய ஆண்டவர் அவளை கூட்டிகிட்டு வருவார், எப்படி போனாலோ கூட்டிடுவா. இன்னும் ராத்திரி 10:30 மணிக்குள்ளே வந்துடுவா. இந்த சம்பவம் நடக்கும் 12:30 மணி. அவள் கடந்தே போனாள். பிசாசு அவிவிசுவாசத்தின் அடையாளம், அந்த கிறிஸ்துவின் அடையாளம், ஒரு மரணத்தை ஆயத்தப்படுத்தி அவளை அழைத்து கொண்டு போகிறது. நான் இங்கே விசுவாசத்தின் அடிப்படையில் கலங்காதி கலங்காதி கர்த்தர், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அடுத்த வரி என்ன? நீ தான் சொல்லு. அடுத்த வரி, அடுத்த வரி வேற வரி உண்டு. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்கள்